இரண்டாவதாக ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், முடிஞ்சால் அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் செகண்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். முதல் ஆறு என்ன? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். அண்ட் செகண்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு முக்கியம். ஜவாப்தாரித்தனா ತುಂಬ முக்கியம், ரொம்ப அவசியம். தேவி பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் பொறுப்புணர்வுள்ள கணவனாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மனைவியாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மகனாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மகளாய் வாழ்வது மிக அவசியம். தேவ பிள்ளைகளுக்கு மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள அப்பாவாய் வாழ்வது, அம்மாவாய் வாழ்வது அவசியம். இன்னொன்னு சொல்றேன், இது ரொம்ப அவசியம். பொறுப்புணர்வுள்ள ஒரு நல்ல குடிமகனாய் வாழ்வது அவசியம். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு எனக்கு உங்களுக்கு மிக அவசியமா இருக்கிறது. ஒரு பொறுப்புணர்வுள்ள எஜமானாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள வேலைக்காரனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள ஊழியக்காரனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள ஆசிரியனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புள்ள மாணவனாய் வாழ்வது மிக மிக அவசியம். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். Be balanced in responsibility. பொறுப்பில் சமநிலையை நம்ம காத்துக்கணும். பொறுப்பில் சமநிலையா நம்ம இருக்கணும். ஒவ்வொருவரும் பொறுப்பில் சமநிலையோடு நம்ம வாழ அறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். யாருக்கு அதிக பொறுப்பு நம்ம கொடுக்குறோமோ அவங்கள அதிகமாக கேட்போம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காத்துக்கொள்ளணும். அதை நம்ம வேற விதமாக நம்ம நடத்தி கொள்ளக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லமா? ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்பு ரொம்ப அவசியங்க. நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல வேலைக்காரனா, நல்ல ஊழியக்காரனா, நல்ல பாஸ்டரா, நல்ல விசுவாசியா, பொறுப்புணர்வு மிக 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 அவசியம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தையிலும் சரி, கிரியையிலும் சரி, எதையுமே எப்படி செய்யணுமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நானும் நீங்களும் செய்யணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தகப்பன் தன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை காத்துக்கொள்ளணும்னா கவனிங்க. தண்ணி அடிக்க காசு இருக்கும், பிள்ளைங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுக்க காசு இருக்காது. புரியுதுங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். இப்போ பி பேலன்ஸ் சொல்லி பேலன்ஸா தண்ணி அடிங்க நான் சொல்ல வரல. பொறுப்பு முக்கியம். 5 பிள்ளைங்க நம்ம பெற்றுக்கிறோம். 5 பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? 5 பிள்ளைங்களை எப்படி நம்ம நடத்துகிறோம்? பேலன்ஸாக நடத்துகிறோமா? பேலன்ஸாக அவங்கள பார்த்துக்கிறோமா? எல்லாரையும் பாசமாக சரியாக நடத்துகிறோமா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா? ஒரு பிள்ளைக்கு கறிச்சோறு, ஒரு பிள்ளைக்கு வெறுஞ்சோறு பண்ணுறோம் தானே நிறைய வீட்டில். ஒரு மருமக, 2 மருமக, வேற மருமகளை ஒரு மருமகன் பார்க்கறது, இன்னொரு மருமகளை வேற மாதிரி பார்க்கறது பண்ணுறோமா? மாமியாரா என் பொறுப்பை நான் கவனிக்கிறேன்னா? மருமகளா என் பொறுப்பை நான் கவனிக்கிறேன்னா? அம்மாவை சரியாக கவனிக்கிறது, அம்மாவை கவனிக்கிறதுல, அப்பாவை சரியாக கவனிக்கிறதுல, மாமியாரை கவனிக்கிறதுல, மாமனாரை கவனிக்கிறதுல கவனிக்கிறீங்களா? பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர் இல்லை. பேலன்ஸாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரையும் ஒரே சமயத்தில் ஒரே விதமாக ஒரே சமநிலையில் நம்ம நடத்துகிறோமா? நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணா ஏதோ தெரியாம, நமக்கு பிடிக்காதவங்க தப்பு பண்ணிட்டா போச்சு. மாமியார் வடிச்சா மண் குடம், என்ன மாமியார் வடிச்சா மண் குடம், மருமக வடிச்சா பொண்ணு குடம். எவ்வளோ பெரிய வார்த்தையை எந்த மனுஷன் சொன்னான்னு தெரியல, சரியா சொல்லியிருக்கிறான். எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பான் மனுஷன்.
மனுஷன் பாவம். எனக்கு பிடிச்சவங்க உடைச்சா பரவாயில்ல, மண்ணு குடந்தான். பிடிக்காதவங்க உடைச்சா ஐயோ ஐயோ ஐயோ, எத்தனை வருஷமா காத்திருந்த மண்ணு குடண்டி இது. பொறுப்பு வேணும். 2 பேரும் முக்கியம். வீட்டில் 2 மகன்கள் இருந்தால் 2 மகன்களும் முக்கியம். வீட்டில் 10 பிள்ளைங்க இருந்தால் 10 பிள்ளைங்களும் முக்கியம். வீட்டில் 10 மருமகங்கள் இருந்தால் 10 மருமகளும் முக்கியம். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி காக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி மரியாதையாக நடத்தணும். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும் நம்ம. இல்லைன்னா குடும்பம் மிக மிக மிசரபிளாக தான் போகும், குழப்பமாக தான் போகும். சொல்லமா சீராக போகணுன்னா பேலன்ஸாக வாழணும். அதுக்குன்னு தவறு செய்யும்போது சுட்டி காட்டாமல் வாழக்கூடாது. யார் செஞ்சாலும் தவறை செய்யும்போது, அநியாயம் செய்யும்போது அதை சுட்டி காட்டாமல், அதை கண்டிக்காமல் வாழக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உறவு முக்கியம். உறவு பேலன்ஸாக போகும். ஹல்லேலூயா. கற்றுக்கிட்டோமா? ஹல்லேலூயா. சொல்லமா பேலன்ஸ் ரொம்ப அவசியம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். பிகாஸ் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம்.